விகாரைகளிலிருந்து ராணுவத்தினரை நீக்கியது தவறு, சாகர காரியவசம் தெரிவிப்பு. தமிழரசுக் கட்சி தலை நிமிர வேண்டும், கஜேந்திரகுமார் வலியுறுத்து. மட்டக்களப்பில் நடைபெற்ற ஊழல்கள் தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்படும், அருண் ஏமச்சந்திரா தெரிவிப்பு. அரசு ஊழியர்கள் எண்ணிக்கை குறைக்கப்படுமா, அரசாங்கத்தின் மீது குற்றச்சாட்டு. நடப்பு அரசியலில் இருந்து விரட்டி அடிக்கப்படும் மஹிந்த, கிளம்பும் எதிர்ப்பு. கொரோனா தொற்றின் தோற்றம் குறித்த தரவுகளை பகிர்ந்து கொள்ளுமாறு சீனாவை வலியுறுத்திய உலக சுகாதார ஸ்தாபனம். ஒவ்வொரு வாரங்களிலும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நேரலையில் இணைந்து கொள்வோம் ஊடரப்பு நிகழ்ச்சியின் ஊடாக. பௌத்த விகாரைகளில் பணிக்கு அமர்த்தப்பட்டிருந்த ராணுவத்தினரை அங்கிருந்து நீக்கியது தவறான நடவடிக்கை என பொதுஜன பெரமுன கட்சியின் செயலாளர் சாகர காரியவசம் விமர்சித்துள்ளார். நேற்று மாலை பத்திரமொழியில் உள்ள பொதுஜன பெரமுன கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இந்த கருத்தினை வெளியிட்டுள்ளார். இங்கு தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், விகாரைகளில் பணிக்கு அமர்த்தப்பட்டிருந்த ராணுவத்தினரை தற்போதைய அரசாங்கம் நீக்கியுள்ளது. ராணுவத்தினர் விகாரைகளில் நிர்மாண பணிகளில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தே ராணுவத்தினர் விகாரைகளிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர். விகாரைகளில் கட்டுமான பணிகளில் ஈடுபட்டமை ராணுவத்தினரின் சுய விருப்பின் பேரில் நடைபெற்ற விடயமாகும். அதற்காக ராணுவத்தினரை ஏன் நீக்க வேண்டும்? இவரை திருப்திப்படுத்துவதற்காக அரசாங்கம் இவ்வாறு செயற்படுகிறது என்பதை அரசாங்கம் தெளிவுபடுத்த வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை தமிழரசுக் கட்சியும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் மக்கள் மத்தியிலிருந்து செல்வாக்கு இழந்த பாதையை தொடர்கின்ற வகையில் கட்சியின் முடிவுகள், பதவிகள் அமையக்கூடாது என்று யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள அவரது இல்லத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், தமிழரசுக் கட்சி பிரதான கட்சியாக உள்ளமையால் அந்த கட்சியை தவிர்த்து தமிழினம் முன் செல்ல முடியாது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் வழங்கியுள்ள தீர்ப்பை சரியாக புரிந்து கொண்டு மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு சிலரின் ஆதிக்கத்தை கட்சி தொடர்ந்தும் அனுமதிப்பதூடாக தொடர்ந்தும் ஒரு மோசமான கொள்கை ரீதியிலான பாதையில் தமிழ் தேசிய அரசியல் தள்ளும். ஒரு பொது புள்ளியில் சந்திப்பதற்கு தமிழரசுக் கட்சி நாடாளுமன்ற குழு தலைவர் ஸ்ரீதரனுடன் ஏற்கனவே பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்துள்ளோம். அதேபோல ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதனுடன் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்துள்ளோம். இந்த பேச்சுக்களை அடுத்த ஆண்டில் முன்கொண்டு செல்ல எதிர்பார்ப்பதாகவும், தமிழரசுக் கட்சி சரியான மாற்றங்களை செய்யுமானால் தமிழினத்துக்கும் தமிழ் தேசிய அரசியலுக்கும் ஒரு சுபிட்சமாக அமையும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் கடந்த கால அபிவிருத்தி பணிகளின் போது நடைபெற்ற ஊழல்கள் தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்படும் என மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவரும் வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஏமச்சந்திரா தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் வீதி அபிவிருத்தி அதிகார சபையினால் 760 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீட்டில் முன்னெடுக்கப்பட்ட வேலை திட்டங்கள் 25 மில்லியன் ரூபாய்களாக பிரிக்கப்பட்டு எந்தவித ஒப்பந்த விண்ணப்ப கோரல்கள் இல்லாமல் வேலை திட்டங்கள் முறைகேடாக முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நேற்று மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் வைத்து அவர் இதனை கூறியுள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் தங்களது ஆட்சியில் எந்தவொரு அரசியல் தலையீடும் இருக்காது. அதனை மீறினால் அரசியல் ரீதியாக தங்களது பெயரை கூறிக்கொண்டு எவரேனும் பிரவேசிப்பார்களாயின் அது தொடர்பில் தமக்கு உடனே அறிய தருமாறு மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவரும் பிரதி அமைச்சருமான அருண் ஏமச்சந்திரா அரசு அதிகாரிகளை கூறியுள்ளார். அரசாங்க ஊழியர்களின் எண்ணிக்கை 36 வீதத்தினால் குறைப்பதற்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார இந்த குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்துடன் கடந்த அரசாங்கம் ஏற்படுத்திக் கொண்ட இணக்கப்பாட்டின் அடிப்படையில் தற்போதைய அரசாங்கம் இந்த நடவடிக்கை எடுத்து வருவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசு ஊழியர்களின் எண்ணிக்கையை 5.5 லட்சத்தினால் குறைப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் துமிந்த ஹலங்கமுவ அரசு ஊழியர்களின் எண்ணிக்கை குறைப்பு தொடர்பில் அண்மையில் கருத்து வெளியிட்டிருந்தார் என நளின் பண்டார தெரிவித்துள்ளார். எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் இதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அவர் மேலும் கூறியுள்ளார். இதேவேளை அரசாங்க ஊழியர்களின் எண்ணிக்கையை குறைப்பது தொடர்பில் அரசாங்கம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதனையும் இதுவரையில் வெளியிடவில்லை. மஹிந்த ராஜபக்சவை நடப்பு அரசியலிலிருந்து அகற்றும் முயற்சி இடம்பெற்று வருவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இவ்வாறு கூறியுள்ளார். இதன்போது அவர் தொடர்ந்தும் கூறியதாவது, இந்த நாட்டில் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து இந்த நாட்டு மக்களை சுதந்திரமாக வாழ அனுமதித்து மீண்டும் இந்த நாட்டை ஒன்றிணைத்த மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பை குறைப்பது தொடர்பில் மீண்டும் ஒருமுறை பேச வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது.
மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு நீக்கப்பட்ட போது அவரின் பாதுகாப்பை நீக்க வேண்டாம் என அவரது பாதுகாப்பு பொறுப்பதிகாரி அறிவுறுத்திய போது அவரது பாதுகாப்பு பொறுப்பதிகாரி நீக்கப்பட்டதாக எமக்கு தகவல் கிடைத்தது. மேலும் இது தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுக்க முயற்சிக்கும் சட்டத்தரணி மனோஜ் கமகே பயங்கரவாத புலனாய்வு பிரிவினரால் விசாரணைக்குட்படுத்தப்பட்டுள்ளார். இந்த நாட்டில் இதுவரையில் நடக்காத அடக்குமுறை இது. ஒரு வாடிக்கையாளரை பிரதிநிதித்துவப்படுத்தும் வழக்கறிஞர் ஒரு பயங்கரவாத விசாரணை பிரிவு அல்லது காவல்துறையால் ஒருபோதும் விசாரிக்கப்படவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்றின் தோற்றம் குறித்து தரவுகளை பகிர்ந்து கொள்ளுமாறு உலக சுகாதார ஸ்தாபனம் சீனாவை வலியுறுத்தியுள்ளது. சீனாவின் வூஹான் நகரில் கொரோனா தொற்று பரவல் ஆரம்பித்து 5 ஆண்டுகள் பூர்த்தியாகின்ற நிலையில் உலக சுகாதார ஸ்தாபனம் இந்த வலியுறுத்தலை விடுத்துள்ளது. அத்துடன் குறித்த தரவுகளை பகிர்வது ஒரு தார்மீக மற்றும் அறிவியல் கட்டாயமாகும் எனவும் உலக சுகாதார ஸ்தாபனம் தெரிவித்துள்ளது. நாடுகளிடையே வெளிப்படைத்தன்மை, பகிர்வு மற்றும் ஒத்துழைப்பின்றி எதிர்காலத்தில் தொற்று நோய்களை தடுப்பதற்கு உலக நாடுகளை தயார்படுத்த முடியாது எனவும் குறிப்பிட்டுள்ளது. விஞ்ஞானிகள் பலர் இந்த கொரோனா தொற்று இயற்கையாகவே விலங்குகளிடமிருந்து மனிதர்களுக்கு பரவியதாக கருதுகின்றனர். இருப்பினும் சீனாவின் வூஹான் நகரில் உள்ள ஒரு ஆய்வகத்திலிருந்து பரவியிருக்கலாம் என்ற சந்தேகமும் நிலவுகிறது. இதனிடையே உலக சுகாதார ஸ்தாபனத்தின் வலியுறுத்தல் தொடர்பில் சீனா பதிலளிக்கவில்லை என சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன.